ஹே ஹால் இது வந்துட்டு ஏர்போர்ட்டில் எடுத்த வீடியோ. நாங்கள் பெக்ரின் டு சென்னைக்கு வந்த வீடியோ தான் இது. நானும் என் ஃப்ரெண்டும் தான் ஒன்றா வந்தோம். அப்புறம் என்னுடைய பையன் வந்துட்டு ரொம்ப அவங்க அப்பாவை வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணான். செக்கிங் முடித்து அவர் வந்துட்டு அது வரைக்கும் தான் வர முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா வா 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 சொல்லிவிட்டு அப்பா வரலன்னு ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவனை சமாளித்து எப்படியோ ப்ளே ஏரியாவுக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த ப்ளே ஏரியா வந்துட்டு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ப்ளே ஏரியாங்க. நிறைய வீடியோ கேம்ஸ்லாம் கூட இருந்தது. பசங்களை வந்துட்டு என்டர்டெயினாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய கேட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு நான் ஒரு பர்சனை மீட் பண்ணேன். என்னுடைய பக்கத்து சீட்டு தான். அவர் வந்துட்டு ஜெர்மனில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாரு. பெக்ரின் டு சென்னை கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் வந்திருந்தார். ஸோ நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட் மெமரிஸாகவே இருந்தது. நார்மலாக பேச ஆரம்பித்தோம். அப்புறம் லேண்ட் பண்ணுற வரைக்குமே வந்துட்டு அவரோட விஷயம்லாம் சொன்னார். நம்மளும் வந்துட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணோம். லாஸ்ட் டைம் அப்படி தான் ஒரு ஹரணின்னு சொல்லிட்டு அவங்க இல்லைன்னா லிட்ரலாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுப்பேன். ஏன்னா அவங்க பொண்ணுக்கு 2.5 வயசு, அவங்க பொண்ணுக்கு சீட்டு இருந்தது, என் பையனுக்கு சீட்டு கிடையாது. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணும் என் பையனை தான் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு வந்தோம். ஸோ அந்த டைமும் வந்துட்டு நல்லா போச்சு. அதனால் குட் மெமரிஸ் கொடுக்குது இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ்.